இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த புதிய நாளிலே அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். நம்முடைய தேவன் மகிமையின் தேவன். 19ஆம் சங்கீதம் 1 வசனம் சொல்லுகிறது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. 138ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். பாருங்கள், நம்ம பார்க்குற இந்த உலகம் தேவன் எவ்வளவு மகிமையானவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. நாம் கரங்களில் வைத்திருக்கிற வேதாகமம் தேவன் யார் என்பதையும், அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதையும், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், இனி என்ன செய்ய போகிறார், இவைகளை வெளிப்படுத்துகிறது. பாருங்கள், இதெல்லாம் யாராலும் மறுக்க முடியாத, அழிக்க முடியாத, தடுக்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறதை நீங்கள் பார்க்கணும். பைபிளெல்லாம் அவனுடைய வார்த்தை அழிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சிகள், தடுப்பதற்கு எதிர்த்தவர்கள் எல்லாம் பெருகிதான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இந்த தேவனுடைய வார்த்தை அதிகமான மொழிகளிலே இது மொழிபெயர்க்கப்படுகிறது, அதிகமாக அச்சடிக்கப்படுகிறது, அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது. தேவன் இதில் மகிமைப்படுகிறார். இப்போ இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படின்னா, தேவன் மனுஷனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார். அப்போ மகிமை வெளியரங்கமாகும். தேவனுடைய மகிமை மனிதர்களாகிய உங்கள் மூலமாய், உங்கள் வாழ்க்கையின் மூலமாய் வெளியரங்கமாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்கள் லைஃப்பில் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணி தன்னுடைய மகிமை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஏனோக்கு காணப்படாமற் போனான், உயிரோடு எடுத்து கொள்ளப்பட்டான். தேவனோடு சஞ்சரித்தவன், தேவனோடு நடந்தவன். பாருங்க, இந்த உலகத்தில் காணப்படாமல் போனவங்களை பற்றி வித்தியாசமான வார்த்தைகளை நம்ம கேட்குறோம். ஆனால் அவனை குறித்து தவறான ஒரு வார்த்தை கூட இல்லை. அவன் தேவனால் எடுத்து கொள்ளப்பட்டான். நோவா நீதிமானாய் உத்தமனாய் நடந்தபடினாலே ஒரு பிரம்மாண்டமான பேழையை உருவாக்கி வந்த அழிவிலே அவன் குடும்பமாய் பாதுகாக்கப்பட்ட போது அவன் மேல் தேவனுடைய மகிமை வெளியரங்கமாய் மாறினது. ஒரு தனி மனிதனாய் ஆபிரகாம் அழைக்கப்பட்டு ஒரு பெரிய ஜாதியாக, ஒரு பெரிய தேசமாக, முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறின போது தேவ மகிமை அவருடைய வாழ்வில் வெளியரங்கமாய் மாறினது. குழியில் தூக்கி எறியப்பட்ட யோசேப்பு எகிப்து தேசத்தில் உயர்த்தப்பட்ட போது தேவ மகிமை வெளியரங்கமானது. கரவல் ஆடுகளுக்கு பின்பு அலைந்து கொண்டிருந்த தாவீது தன்னுடைய சகோதரர்கள் முன்னிலையில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆளுகை தலைவனாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போது தேவனுடைய மகிமை வெளியரங்கமானது. படிப்பறிவில்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள் என்று அறியப்பட்ட சீஷர்கள் பேசின ஞானம், அவர்கள் அறிவித்த சுவிசேஷம், அவர்களுடைய வாழ்வில் காணப்பட்ட தைரியம் தேவனுடைய மகிமையை வெளியரங்கமாக்கியது. சீக்கிரத்தில் இயேசு வரப்போகிறார். அவர் வரும் பொழுது இந்த மகிமை வெளியரங்கமாகும். அதுக்குள்ள இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல நம்முடைய வாழ்வில் தேவன் மகிமைப்பட வேண்டும். உங்க அர்ப்பணிப்பு, உங்க விசுவாசம், உங்க கீழ்ப்படிதல், தேவனுக்கு பயந்து நடக்கும் அனுபவம், சுவிசேஷத்தை அறிவித்தல், வேத வசனத்தின்படி வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்தல், இப்படிலாம் நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல தேவ மகிமை வெளியரங்கமாகும். பரலோக தேவனே, எங்கள் மூலமாய் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறவர் இன்றைக்கு நீர் வெளிப்படுத்த போகிறீர். அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.